ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மிலி பைட்ஸ் கிளினிக்லேருந்து டாக்டர் மாபு சுபானி பிஎஸ்எம்எஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா துத்தி இலை பற்றி தான் பார்ப்போம். வாங்க அதோட மித் அண்ட் ஃபேக்டை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ மித்து என்ன அப்படின்னா, டாக்டர் இது சாப்பிட்டா பைல்ஸ் க்யூரம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் கேட்குறாங்க. அந்த பேஷண்ட் எல்லாமே முக்கால்வாசி பேஷண்ட்டு துத்தி இலை தான் வந்து கேட்குறாங்க. அதனால தான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். பைல்ஸ் குணமாகுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபேக்ட் என்னென்னா, இப்போ துத்தி இலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளேவனாய்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போனின், டேனின் இந்த மாதிரி கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்த சப்போனின், டேனின் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளீடிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணும், ரத்தத்தை வந்து டப்புன்னு ஸ்டாப் பண்ணும். அதனால அவங்களுக்கு வந்து இந்த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். அடுத்த நாளே இல்லை ஒரு 2-3 நாளில் வந்து ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால பைல்ஸ் வந்து குணமாகிடுச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை, சரிங்களா? அதில் அந்த சப்போனின், டேனின் இருக்கிறதுனால அதில் வந்து அந்த ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் ஆகுது. அதனால் அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகுது. அதே போல் வந்து ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஆன்டிஆக்சிடாக ஒர்க் பண்ணுது. அந்த புண்ணை வந்து ஆட்டும், சரிங்களா? அந்த ஊண்டை வந்து அது வந்து க்யூர் பண்ணும். அதே சமயத்தில் ஆன்டிஆக்சிடாக ஒர்க் பண்ணும். இது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து இந்த பைல்ஸ் பேஷண்ட் எல்லாம் ப்ரெஷருக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஷருக்கு தான் வந்து ஊண்டு இருக்கும், புண்ணு இருக்கும், ப்ளீடிங் அதிகமாக வரும். ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகுது, புண்ணும் கிளியர் ஆகுது. அதனால் அவங்களுக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு, கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ப்ரெஷருக்கு வந்து 1-2 பேஷண்ட்டுக்கு இப்போ 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரெஷர் பேஷண்ட்ஸு. ஆனால் ப்ரெஷர் பேஷண்ட் நான் சொன்ன மாதிரி பழைய வீடியோவில் சொல்கிற மாதிரி லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு இது வந்து கேட்காது, சான்ஸ் இல்லை, சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பைல்ஸ்க்கு வந்து சரி ஃபிஸ்டுலாவுக்கும் சரி இந்த ஜூஸ் வந்து எல்லாருக்கும் சூட்டபிளாக டாக்டர் அப்படின்னு கேட்குறேன். எல்லாருக்கும்லாம் சூட்டபிளாக இல்லை. இது வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும்போது லாக்ஸேட்டிவ் வந்து உண்டு பண்ணுது, சரிங்களா? அதே போல் லாக்ஸேட்டிவ் உண்டு பண்ணுறதுனால இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ப்ரெக்னென்ட் உமனுக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் 60+ இல்லை 50+ பேஷண்ட்டுக்கு 50+ வந்து கொடுக்கக்கூடாது, சரிங்களா? இந்த ஏஜ் இருக்க பேஷண்ட்டுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபிஸ்டுலாவுக்கு கேட்க மாட்டாங்க அப்படி கேட்குறேன். ஃபிஸ்டுலாக்கா சிரிப்பு தான் வருது. ஆன்டிபயோட்டிக்கு ஹெவி ஆன்டிபயோட்டிக் போட்டே வந்து ஃபிஸ்டுலாக்கெலாம் கேட்க மாட்டேங்குது. நிறைய அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்து கொடுத்து பார்க்கணும், ஃபிஸ்டுலாக்கு வந்து க்யூர் ஆகலை. பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கார்னல் போடுறது தான் பெஸ்ட்டு, சரிங்களா? துத்தி இலையெல்லாம் ஃபிஸ்டுலாக்கு எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்தது என்ன